நமக்கு ஐயா வணக்கம். நாம இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்தில் ஆழ்வாக்குறிச்சிங்கிற கிராமத்தில் நிற்கிறோம். இந்த ஊரில் வந்து ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னகூட்டி பழமையான ஒரு சிவன் கோயில் இங்கே இருக்கு. ஆனால் அந்த கோயில் வந்து முறையாக பராமரிப்பு இல்லாமல் நிறைய சுவர்கள் கல் சுவர்கள் எல்லாமே கீழே இடிஞ்சு விழுந்து தவுந்து கிடக்குது. இதை வந்து யார் பராமரிக்கிறதுக்கு வந்து யாருமே முன் வர மாட்டேங்காங்க. இந்த சாமி பேர் வந்து வன்னியப்பர். இங்கே தலை விரிச்சோம் வன்னி மரம் தான். இப்போ இந்த கோயிலில் வந்து நிறைய அடியார்கள் வந்து உழவார பணி மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தான் இந்த உழவார பணி பார்க்குறாங்க. அவங்களால ரொம்ப முடியாத பணி நிறைய கிடைக்குயா. இங்கே பாருங்க, செவரு புறாமே எல்லாமே இடிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் வந்து அடியார்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. செவரு எல்லாமே நிறைய இடிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் வந்து அடியார்கள் வந்து எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால முடிஞ்சாலும் அந்த புல் செருக்கிறது, உள்ளுக்குள்ள உலர பண்ணி பார்க்குறது, கொஞ்சம் இடிஞ்சிருக்குதுன்னா சிமெண்ட் வச்சு பூசுறது. தூத்துக்குடியிலேருந்து டீம் வந்து பார்த்தாங்க, கோயில்பட்டி டீம் வந்து பார்த்தாங்க. இப்போ நாங்களுமே இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது வந்து இன்னும் முடிந்த மாதிரி தெரியல. கல் எல்லாமே விழுந்து கிடக்குயா. காம்பவுண்ட் சுவரை பாருங்கய்யா. இந்த மாதிரி பாருங்கய்யா. இந்த மாதிரி நீங்கள் சிவன் கோயில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல இருக்குயா. இதுக்கெல்லாம் என்னைக்கு வந்து விமோச்சனம் பிறக்க போதுன்னு சாமிக்கு தான் தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் இதை பதிவு பண்ணுதேன். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஏதாச்சும் உதவி பண்ணுங்கய்யா. சிவாய நமகா. திருச்சிற்றம்பலம். பொதுவாக சிவன் கோயிலில் பார்த்தோம்னா கன்னிமொழியில் வந்து விநாயகரும், அடுத்த மொழியில் வந்து முருகப்பெருமான் இருப்பாங்க. பாருங்க, முருகன் சன்னதியே இல்லை. முருகன் சன்னதியான கட்டடம் எல்லாமே இடிஞ்சு உள்ளே விழுந்து கிடக்கு. முருகர் சிலை, வள்ளி, தேவானெல்லாம் உள்ளக்குள்ள தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி நாங்கள் மீட்டு எடுக்க போகிறோம்னு தெரியலையா. வாங்க அப்படி இங்கே பார்க்கலாம். அதனால காட்டுங்க. இங்கே வச்சுறோம். சனீஸ்வரர் பாருங்க. சனீஸ்வரர் இருக்கிற இடம். சனீஸ்வரர் உள்ள இல்லை. சனீஸ்வரரோட ஆலயம் இருக்கிற இடம். இது வந்து அந்த பெரிய செவருன்னு சொன்னா, இந்த செவரை விட இந்த ஆலமரத்தை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஆலமரத்தை வச்சு இந்த மற்ற பிரண்டைகள்லாம் வாழுது. ஃபுல்லாமே ஆலமரம் எவ்வளோ பெருசு நிற்குன்னு பாருங்க. சுற்றியும் இந்த கோயிலை சுற்றியும் ஒரே மரம் தான். மஞ்சனத்தி மரம், ஆலமரம், அரச மரம். அது போக பாம்புகளும் அது ரொம்ப அதிகமாக இருக்கியா. உடம்புகளும் அதிகமாக இருக்கிறது ஐயா. சனீஸ்வரர் இடம்னு சொல்லுங்க ஐயா. இது சரியா? இந்த கோயில் சுவாமி பேர் வந்து வன்னியப்பர். அதோடைய தலைவிரிச்சம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம் தான். நிறையா சிவன் கோயிலில் வந்து வன்னி மரம் தான் தலைவிரிச்சமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வன்னி மரம் தான் தலைவிரிச்சமாக இருக்குயா. ஃபோட்டோ கிளிக் எடுத்துருங்க, வீடியோ கிளிக் எடுத்துருங்க. வீடியோ பண்ணுறேங்க. அரவச்சந்தை ஃபுல்லாக வந்து இந்த மழை தண்ணியில் அப்படியே கரைஞ்சி வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கல்லாக விழுது. இதெல்லாம் எதா